அருண் ஸ்ரீ டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுறது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ஜோரா கையை தட்டுங்க அப்படிங்கிற படம். இந்த படத்தை வாமா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் சார்பாக ஜாகிர் அலி தயாரிச்சிருக்காரு. படத்தில் யோகி பாபு, சாந்தி ராவ், ஹரிஷ் பெரடி, கல்கி, வசந்தி, மணிமாறன், ஜாகிர் அலி, அருவி பாலா, ஸ்ரீதர், மூர், மேனகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை அருணகிரி, பின்னணி இசை ஜித்தன் கே ரோஷன் அமைச்சிருக்காரு. ஒளிப்பதிவு மேதை மது அம்பட் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. எடிட்டர் சாகு ஜோசப். இயக்க வினிஷ் மில்லனியம் அப்படிங்கிறவர் படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் யோகி பாபு தான் ஹீரோ. யோகி பாபு மெயின் ஹீரோவாக நடித்த இன்னொரு படம் லிஸ்டில் இந்த படமும் இடம் பிடிச்சிருக்கு. என்ன கதை அப்படின்னா, யோகி பாபு ஒரு மேஜிஷியன், வித்தை காட்டுறவர் மேடையில். இது அவருக்கு கூட கல்கி அவருடைய ஃப்ரெண்டாக கூட இருக்கார், உதவியாளராக. நீலகிரி பக்கத்தில் ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு தனி வீட்டில் இருக்கார் யோகி பாபு. அவருடைய அப்பா இதே மாதிரி ஒரு மெஜிஷியன் செய்யும்போது ஒரு விபத்தில் இறந்துட்டார். அதனால் அப்பா நினைவா இவர் மறுபடியும் அதை தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 3 ரவுடிகள் எப்போவுமே இருக்காங்க. ஸ்ரீதர், மூர் அப்படி சொல்லி 3 பேர் இருக்காங்க. அவங்க இவரை எப்போவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் போய் ஒரு மேஜிஷியன் பண்ண போன இடத்துல ஒரு சின்ன வில்லங்கம் ஆகி போய் ஒரு குழந்தைய குழம்புன போகிறாரோ அப்படின்னு நினச்சி எல்லாரும் அவர் அடிச்சிடுறாங்க. அதோட போலீஸ் கூப்பிட்டு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் அம்மாவும் சேர்ந்து இவரை அடித்து துவைச்சி எடுத்துடுறாங்க. இப்போ இவருக்கு ரொம்ப அப்செட் ஆகுது. ஆனால் அதே சமயம் இவருடைய மேஜிஷியனை பார்த்து சாந்தி ராவ் ஹீரோயின் இவரை ஒரு சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவருக்கு இன்னொரு இடத்துக்கு போய் மேஜிஷியன் செய்ய முடியல. இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்களையும் சமாளிக்கணும். இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கார். இந்த நேரத்தில் இன்னொரு முறையாக அவர் மேஜிஷியன் செய்ய போகிறாரு. அந்த இடத்துலையும் பெரிய பிரச்சனையானவுடனே இவரால் என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அந்த வீட்டுக்கு போக முடியாத சூழல்னோடனே வீட்டுக்குள்ளே இவர் போய் கதவை சாத்திட்டு வீட்டுக்கு ரகசியமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் கொலைகள் தொடர்ந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த கொலைகள் இந்த 3 இவரை யார் என்னென்ன பாடுபடுத்தினாலும் அவங்கள வரிசையாக ஆகுறாங்க. இந்த கொலைகள் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது விசாரிக்கிறது ஹரிஷ் பெரடி டிஎஸ்பி வர்றாரு. அவரை நேரடியாக களத்தில் இறங்கி விசாரிக்கிறாரு. அவர் விசாரிக்க கதை விரிவாகிட்டே போகுது. இப்போ இதில் யோகி பாபுடைய பங்களிப்பு என்ன, அவர் ஏன் இதை செய்கிறாரு, அவருடைய இயலாமையின் நோக்கம் காரணம் என்ன, அவருடைய காதல் ஜெயிச்சிச்சா இல்லையா, கடைசியாக இந்த பிரச்சனையில் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படம். ரொம்பவும் கஷ்டப்படாமல், ரொம்ப யோசிக்காமல், யோகி பாபுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் வருமோ, யோகி பாபுவால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்யலாம்னு நினச்சி கூட ஒரு சிம்பிளான கதையை எடுத்திருக்கார். அவரை இங்கே வச்சு ரொம்ப லோக்கலில் வச்சு பண்ண முடியாது இதை. அதனால் நீலகிரி மலை பிரதேசம் சும்மா ஒரு 20 நாளில் ஷூட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதேமாதிரி ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் போகலை. சின்ன பட்ஜெட்னாலும் ஒரு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இயக்குனர் தன்னுடைய எழுத்து திறமையையும் இயக்கத்திறமையும் காட்டியிருக்காரு. ஆனால் இயக்கத்தை இதை விட இன்னும் சிறப்பாக செய்திருக்க வேண்டும். கதையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நுணுக்கமாக எழுதியிருக்கணும். திரைக்கதையை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சுருக்கணும். அதை எதுவுமே செய்யலை இயக்குனர். ஆனால் யோகி பாபு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிருக்காரு. இந்த ஒரு படத்தில் தான் யோகி பாபு இறுக்கமான மனநிலையில் கடைசி வரைக்கும் சிரிக்காமையே காலத்தை ஓட்டியிருக்கிறார். இந்த படத்தில் தான் அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு. அதனால் அந்த கேரக்டர் கரெக்டாக செஞ்சுருக்காரு. அந்த மேஜிக்ஷியன் அப்படின்னு வரும்போது அந்த மாய மந்திர வித்தையில் மேடையில் கட்டுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை யோகி பாபு வச்சு சில விஷயங்கள் குழந்தைகளை கவரும் வகையில் அவர் செஞ்சுருக்காங்க. அதனால் நம்ம மனசில் எதுவும் ஒட்டாத போனது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவர் ஒரு இடையில ஒரே ஒரு டிக்கெட்டுக்கு ஒன்று ஹீரோயின் அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. யோகி பாபு மாதிரி அவங்க அந்த அம்மாவும் உள்ள குண்டா ஹீரோயினுக்கான தோற்றமே இல்லாமல் ஒரு குணச்சித்திர நடிகைக்கான தோற்றத்தோடு அவங்க ஹீரோயினாகவே நடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, பாராட்டுகள் தான். ஓரளவுக்கு அவங்க முகமும் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. அவங்க தான் கடைசி வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்க்க வச்சுருக்காங்க நம்மளையும். அதுக்காக ரொம்ப பாராட்டணும். அதுக்கப்புறம் போலீஸ் நடவடிக்கை என்ன, ஃபோர்ஸ் என்ன, விசாரணை எப்படி போகுது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் லாஜிக் கிலோ என்ன விலை எப்படி கேட்குற அளவுக்கு கதையை கொண்டு போய் ஓரளவுக்கு ஒரு தேர்த்தி படத்தை எடுத்திருக்கிறார் இயக்குனர். அந்த அளவுக்கு தான் நம்ம படத்தை சொல்ல முடியும். ஏன்னா ஏகப்பட்ட திரைப்படங்கள்
வாரம் வருது. ஒவ்வொரு வாரமும் ஒரு 2 போலீஸ் சம்மந்தப்பட்ட படமாவது வருது. ஒவ்வொரு படத்துலயும் ஒரு காட்சிகள் நம்பகத்தன்மையுடன் கூடிய காட்சிகள் இருக்கு. அதில் இந்த படத்தில் அதெல்லாம் நீ கண்டுக்காதீங்க, எங்கள் படம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இயக்குனர் எடுத்து காட்டியிருக்காரு. அதனால நம்மளும் அதுக்குள்ள ரொம்ப ரொம்ப இறங்க வேண்டாம். அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, செஞ்சிருவோம் அப்படின்ற பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளையும் செய்ய பார்க்க வச்சிருக்காரு. அதனால ரொம்ப ஓஹோ அப்படின்லாம் இந்த படத்தை நான் சொல்லலை. அதே மாதிரி ரொம்ப தரைமட்டமாகவும் சொல்லலை. ஒரு மீடியமாக இந்த படம் ஒரு கொஞ்சம் பொழுதுபோக்குற அளவுக்கு ஒரு அளவு பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த யோகி பாபு தன்னுடைய நன்றி கடனை தீர்ப்பதற்காக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு மனமார்ந்த நமது பாராட்டுக்கள். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனருடைய படத்தில் தான் முதல்ல யோகி பாபு ஒரு சீனில் நடிச்சிருக்காரு. அது அவருக்கு முதல் படமா. அதனால அந்த நன்றி கடனுக்காக இந்த படத்தில் ஒரு ஹீரோ கேரக்டரை கொடுத்து நடிச்சிருக்காரு. நிச்சயமா அதை மனதார பாராட்டணும். அந்த நன்றிக்கு இந்த சினிமாவில் பல நன்றி கடன்லாம் யாருக்குமே கிடையாது. அதிகமாக எதிர்பார்க்கவே முடியாது, யார்கிட்டையுமே எதிர்பார்க்க முடியாது. அந்த நன்றி கடன் அவர் செஞ்சுருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். பொதுவாக இந்த படம் ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலில் தான் எடுத்திருக்காங்க. அதனால நாங்களும் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை. டைம் இருக்கும்போது அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.